ராசி நேர்களே, ரிஷபராசி நேர்களே வணக்கம். ரிஷபராசிக்கு சனி பகவான் என்ன பண்ணுவார்? ரிஷபராசிக்கு சனி பகவான் யாருங்க? 9க்கும் 10 கூடிய சனி பகவான். ரிஷபராசிக்கு 9க்கும் 10 கூடிய சனி பகவான். அப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். பாருங்கள், பாவக்கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தால் லாபத்தை கொடுப்பான்னு சொல்லுவாங்க, நல்லதே பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே உங்கள் ரிஷபராசிக்கு என்னங்க 9க்கும் 10 கூடிய சனி, 10ஆம் இடம்னு தொழில் சம்மந்தப்பட்ட உடையவர். 11ஆம் இடத்துல ராவசாவத்தில் இருக்கார் சனி பகவான். குரு வீட்டில் இருக்கார். குரு யாருங்க? ரிஷபராசிக்கு 11 கூடையவன். ரிஷபராசிக்கு குரு 11 கூடையவன், 8 கூடையவன் குரு பகவான். அப்போ இந்த சனி பகவான் என்ன செய்கிறாரு? 9க்கு 10 கூடையவன் 11ஆம் இடத்துலேருந்து, 11ஆம் இடத்துல மீனத்திலிருந்து உங்கள் ராசியை 3ஆம் பார்வையாக பார்க்குறார். யார்? சனி பகவான். சனி பயிற்சி, அந்த சனி 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ அந்த பார்வை பார்க்கும்போது எப்படின்னா, சனி பகவான் கொஞ்சம் நீங்கள், அது உங்கள் வீடு வந்து நிலராசி, ரிஷபராசி நிலராசியாக இருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையாக எதை எப்படி மூவ்மெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க. சரி, அதே நேரத்துக்கு வந்து உங்கள் ரிஷபராசிக்கு சனி யாரை பார்க்குறார்? 7ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாரு. என்னங்க, உங்கள் பூர்வ புண்ணியத்தை 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். சனி பார்க்கும்போது சனி பார்வைக்கு 1008 வித்தியாசம் இருக்குதுங்க. அவர் இருக்கிற இடத்துல வச்சு பார்க்கணும். யார் பாவக்கிரகத்தோடு இருந்து பார்க்குறாரா என்னங்கிறது தான் நம்ம கணக்கு வந்து துல்லியமாக எடுக்க முடியும். அப்படிங்கிற ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை சனி 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே என்ன சொல்லுதுங்க, 10ஆம் பார்வையாக சனி பகவான் வந்து தனுசு பார்க்குறார். அப்போ ரிஷபராசிக்கு அது 8ஆம் இடமாக வரும். 8ஆம் இடம் வரப்போது எதுலேயுமே நீங்கள் என்ன சொல்லணும், எதையும் பார்த்து யோசனை பண்ணி கொஞ்சம் நாவடக்கம், பொறுமையாக பேசுகிறது. இருந்தாலும் வந்து 8க்கும் 11 கூட குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் பேசும்போதே மைண்டில் சொல்லுவார், நீ பேசுகிறது தப்பு, இது தப்பு, இதை இப்படி பேசக்கூடாது, உன் மைண்டில் இந்த மாதிரி வருது, இதை மற்றவங்க கேட்டாங்கன்னா மனசு புண்படும், வேதனைப்படும், நீ வேதனை சொல்லாத அப்படின்னு குரு வந்து அடக்கிடுவார். அப்போ அந்த ஏன் குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது, ஞானகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதே நடக்க வைப்பார், நல்லதே செய்ய வைப்பார். அதுதான் குருவோட வேலை. ஏன்னா அந்த குரு யாருங்க? உங்களுக்கு 11 கூடையவன். 2வது வந்து 11 கூடையம் இல்லாமல் 8 கூடையவனும் அவரே வர்றார். இல்லீகலான பிரச்சனைகளை கொடுத்தாலும் நல்லதையும் பண்ணிட்டு போயிடுவார். இது சனி. அதாவது சனி உங்களுக்கு வந்து எப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார். அது 11ஆம் இடத்துலன்னா லாபத்தையே கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களோட கணக்கு. சனி பயிற்சியோட உங்களுக்கு வந்து சனி பயிற்சி, அப்போ அந்த லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு தான். அந்த குரு பார்வையும் பார்த்திங்கன்னா, இப்போ ரிஷபராசிக்கு உங்களுக்கு என்ன 5ஆம் இடமா? இப்போ இது வந்து ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடியது எப்படின்னா, இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தை வந்து சனி பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. ஆனால் அந்த ரிஷபராசிக்கு குரு யார் பார்க்குறாருங்க? 6ஆம் இடத்தை பார்க்குறார். குரு ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 11க்கும் 8 கூடையவன் 6ஆம் இடத்தை பார்க்குறார். வயிறு சம்மந்தப்பட்டது கோளாறு பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக விலகி நல்லது நடக்கும். அடுத்து குரு என்ன பார்க்குறார்? குரு வந்து ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்தை தனுஷை பார்க்குறார். அப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடாது ஆயில் சம்மந்தப்பட்டது. அதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்க, இன்னும் நீங்கள் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு 7.5, அதாவது எப்படின்னா உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த 2.5 வருஷமே உங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே நல்லா நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. 2வது வந்து ரிஷபராசிக்கு குரு எங்கே பார்க்குறாரு? 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார். ராகு பகவானும் உங்களுக்கு நல்லதே தான் செஞ்சார். என்னங்க, ராகு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து இன்னைக்கு இது வரைக்கும் நல்லதாக செஞ்சார், கெடுதலாம் செய்யலை. ஆனால் அதே அந்த 10ஆம் இடத்துலேருந்து சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அந்த 11ஆம் இடத்துலேருந்து ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு கொண்டார். அதாவது ராகு கேதுங்கிறது ஹாண்டிகேப்பில் சுற்றும், ரிவேர்ஸில் போகிற கிரகம். மற்ற கிரகங்கள்லாம் ரைட்டில் போகிறது. இது ரிவேர்ஸு, அது ரைட்டு, இப்படி வந்து சுற்றக்கூடியதில் வந்து ரிஷப ராசிக்கு வந்து என்ன சொல்லுதுங்க, நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். என்ன நல்ல அமைப்பு கொடுக்கும்னா எல்லாமே கலந்து கொடுக்கும். நல்லது கெட்டது எல்லாமே. நீங்கள் சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்து லாபத்தை கொடுப்பார். சனினா மந்தகாரகன், சுறுசுறுப்பில் ஒரு நார்மலாக உள்ளவர். இருந்தாலும் வந்து உங்களுக்கு சில அனுபவத்தையும் கொடுப்பாருங்க. 11ஆம் இடம் பேங்க் பேலன்ஸு, நீங்கள் பணம் எவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கிறீங்க, இருப்பு எவ்வளோ இருக்குது, இதை எப்படி நீங்கள் செலவழிக்கணும், அனாவசியமாக செலவழிக்கக்கூடாது, பார்த்து செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வந்து சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் சொல்லக்கூடாது ஆயுள்காரன், தொழில்காரகன், என்னங்க நாயக்காரகன், நாயத்தை தான் அவர் செய்வார். அதனால் வந்து நீங்கள் கரெக்டான முறையில் பண்ணிக்கங்க. ரிஷபராசி நேர்கள்
சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லதே பண்ணும். வாழ்க வளமுடன்.